Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சேமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்குற திரைப்படம் சிபிராஜ் நடிப்பில் உருவாயிருக்கும் 10 ஹவர்ஸ். இந்த மாதிரி டைம் ஃப்ரேமோட எழுதப்படும் கதைகள், அதாவது ஒரு இரவில் நடக்கிற கதை, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்குள்ள நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜானரில் எடுக்கப்படும் படங்கள், அதில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரும் கலந்துருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த படம் மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பவும் அந்த கியூரியாசிட்டி டபுள் மடங்காக வந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பஸ் பயணம், அதில் ஒரு கொலை நடந்துருது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரேஸ் அகைன்ஸ்ட் த டைம் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிற மாதிரியான ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா இல்லையா, ஓவராலாக அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள் எந்த அளவு படத்துக்கு த்ரில்ல கூட்டியிருக்கு, அதை எந்த அளவு சரியாக செஞ்சுருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு காஸ்ட்ரோ என்கிற சிபிராஜ். அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இரவுல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன அப்படின்னா, கோச்சிங் சென்டர் போன ஒரு காலேஜ் பொண்ணை வந்து காணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சிபிராஜ். இதுக்கு பேரலா சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு டிராவல்ஸ் வண்டி, தனியார் டிராவல்ஸ் வண்டி வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பஸ் நம்பர் குறிப்பிட்டு சொல்லி, அதாவது அந்த டிராவல்ஸ் நம்பரோட பஸ் நம்பரை குறிப்பிட்டு சொல்லி, இங்கே ஒரு பொண்ணை வந்து பஸ்ல வந்து டார்ச்சர் பண்றாங்க, நீங்க உடனே வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ அந்த பஸ் எங்க இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சிபிராஜ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஏரியால தான் அந்த பஸ்ஸும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிபிராஜுக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு, கடத்தப்பட்ட பொண்ணு, கோச்சிங் சென்டர் போய் காணாம போன பொண்ணு அந்த பஸ்ல இருக்கலாம், அந்த பொண்ணு தான் டார்ச்சர் பண்றாங்க போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால அந்த பஸ்ஸை நிறுத்தி உடனே செக் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய ஷாக்கிங் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா, அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு, அந்த பயணி. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் யாரு, உண்மையிலேயே காணாம போன அந்த பெண் என்ன ஆனாங்க, அண்ட் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு யாரு, இவங்க எல்லாமே இந்த கேஸுக்குள்ள எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, அண்ட் இந்த 2 கேஸும் ஒரே கேஸ் தான் அப்படின்னு சிபிராஜ் நினைச்சார் இல்லையா, அது உண்மையா, அது எந்த வகையில கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த 10 ஹவர்ஸ். படத்துல நடிகளோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ அப்படிங்கிற அந்த ரோல்ல சிபிராஜ் அந்த போலீஸுக்கான பாடி லாங்குவேஜ்ல கச்சிதமாவே பொருந்துறாரு. ஸ்டன் காட்சிகளையும் நல்லதொரு ஒழிப்பை கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல எந்த பக்கமும் போக முடியாம, எந்த கேள்விக்கும் விடை தெரியாம அவர் உட்கார்ற அந்த எமோஷனல் சீன்லையும் ஓரளவு நல்லா பங்களிப்பே கொடுத்திருக்காரு. அண்ட் படத்துல வர விதவிதமான கெட்டப், அந்த பட்டை போடுறது, மாலை போடுறது, அந்த மாதிரியான கெட்டப்ஸும் அவருக்கு கச்சிதமாவே பொருந்திருக்கு. பட் ஆக்டிங் வைஸ் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய காட்சிகள்ல சிபிராஜ் படம் ஃபுல்லாவே அந்த ஒரே ஃபேஸ் ரியாக்ஷனே கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட கேரக்டரே அந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னாலுமே இன்னும் கொஞ்சம் வேரிடான எமோஷன்ஸ் காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறை. அவரோட அசிஸ்டண்டா வர கஜராஜுக்கு படம் ஃபுல்லா வர ஒரு சப்போர்ட்டிங்கான ரோல், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்ல அவர் சொல்ற அந்த ப்ரோலோக் சம்பந்தமான அந்த வசனங்கள் நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு நடிப்பையும் கஜராஜ் கொடுத்திருக்காரு. இதை தாண்டி பஸ் பயணிகளா நமக்கு தெரிஞ்சவங்க நிறையவே இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, பஸ்ஸோட கிளீனரா வர ஆடுகளம் முருகதாஸ் அண்ட் பயணியா வர ராஜாயப்பா, இவங்க 2 பேரும் ஓரளவு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு மற்ற பயணிகள் எல்லாருமே ஓரளவு சுமாரான நடிப்பு தான் வழங்கியிருக்காங்க. அண்ட் வாய்ஸ் டப்பிங், அதாவது லிப்சிங்லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தெரிய வருது. பஸ்ஸுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படின்னா, பஸ்ஸுக்கு வெளியும் சில தெரிந்தவங்க இருக்காங்க. ஜீவா ரவி, அப்புறம் சரவண சுப்பையா உள்ளிட்ட பலர் வெளியும் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அந்த அளவு கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்டா எழுதப்படலை. பிளிங்க் அண்ட் மிஸ் ரோல்ஸ் மாதிரி தான் அவங்களுமே வந்துட்டு போறாங்க. அந்த கதைக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இல்லாம அங்கங்க ஒரு கேரக்டர் வேணும், அதுக்காக இவங்க எல்லாம் காஸ்ட் பண்ணியிருக்கவங்க மாதிரி தான் இருக்கு. அந்த கேரக்டர் இன்னும் டெப்த்தாவும் கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியும் எழுதப்பட்டிருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் இளையராஜா கலையபெருமாள் மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி அந்த டைப்ல ஒரு படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதை ஒரு பஸ்ஸுக்குள்ள அமைச்சது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கரேஜியஸான ஒரு முடிவு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டான இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, சுற்றி இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் சந்தேகத்துக்கு இடமுள்ள ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி வரப்போ, அது வந்து அந்த இடத்துல லாஜிக்கா நம்ம வந்து கன்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பட் அதை ஓரளவு சாத்தியப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு பஸ்ல ஒரு கொலை நடந்துருச்சு, ஸோ எல்லாரும் மேலேயும் நம்ம சந்தேகம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ஒரு விதமான மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்க்ரீன் பிளே நகருது. அந்த ரைட்டிங் நிச்சயமா ஆன் பேப்பர் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கான்ஃபிளிக்டும் ஓப்பன் ஆகிற விதம், ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக்ல நமக்கு சில விடைகள் கிடைக்கிற மாதிரி போய் அப்புறம் திரும்ப அதை ரெட் ஹியரிங்கா மாத்துறது, இந்த மாதிரி ஐடியா எகைன் பேப்பர்ல நல்லா இருக்கு, அதாவது ஐடியாவா நல்லா இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபர் ஜெய் கார்த்திக், எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் 2 பேருமே டெக்னிக்கலி டீசென்டான ஒரு படத்தை டெலிவர் பண்ணியிருக்காங்க. பஸ் சுற்றி நடக்கிற சேசிங் காட்சிகள், பஸ்ஸுக்குள்ள நடக்கிற அந்த மர்டர் சம்மந்தப்பட்ட காட்சிகள், நார்மலான கான்வர்சேஷன்ஸ், எல்லாத்தையுமே சிறப்பாகவே படம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இதுவே இந்த படத்துக்கு டெக்னிக்கலி நல்ல படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கு கொண்டு வந்து நிறுத்திடுது அப்படின்னு நினைக்கிறேன். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆன் பேப்பர்ல ஐடியாவா நல்லா இருக்கிற கான்செப்ட் டோட்டலா அப்படியே படமாவும் நல்லா இருக்கும்
அப்படிங்கிறதுக்கு 100% எந்த உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இடையில எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேட்டரா இருக்கு இல்லையா? அது இந்த படத்துல சுத்தமா சொதப்பிட்ட ஒரு ஃபீல்ல இருக்கு. ஏன்னா நடிகர்களோட நடிப்புல இருந்து, காட்சிகள் ஸ்டேஜ் பண்ண விதத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற, அதாவது ரூம் ஃபார் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஜோனுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் குறிப்பா ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டார்ட் சொன்னா நடிக்கணும், கட் சொன்னா நடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மோட்லயே இருந்துட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இன்னும் நல்ல ஒரு அவுட்புட்டை டைரக்டர் நிச்சயமா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எக்ஸிகியூஷனாகவும் ஒரு காட்சியை ஸ்டேஜ் பண்ற விதம், அடுத்து என்ன, அடுத்த ஷாட் என்ன, அது எப்படி நம்ம கன்வே பண்ண போறோம் நம்ம கதையை அப்படிங்கிறதுலையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாம். அது எல்லாமே சுத்தமாக மிஸ் ஆகிறதுனால இந்த மூவியே டோட்டலாகவே கொஞ்சம் லாஜிக்லெஸ்ஸாகவும் லைஃப்லெஸ்ஸாகவும் ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்ல வர அந்த ப்ரோலோக் மாதிரியான ஒரு காட்சி, ஒரு ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சியில் இருந்த பிரில்லியன்ட் நிச்சயமா நம்மள ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புதுன்னே சொல்லலாம். அதோட எண்டிங், அந்த ஒரு சீக்வன்ஸை முடிச்ச விதம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு இண்டஸ்ட்ரி இடத்துல பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு நம்மள செட் பண்ணிடுது. பட் அதுக்கப்புறம் அந்த பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது வேற எந்த காட்சியுமே நமக்கு புலப்படாம போறதுதான் இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. அவங்களுக்கும் இந்த கொலையில ஒரு காரணம் இருக்கலாங்கிற மாதிரி சட்டிலா ரெட் ஹெரிங் ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே எமோஷனலா எழுதப்படலை. அந்த பேசஞ்சருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அவங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனல் ஸ்டேக் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசா கன்வே ஆகவே இல்லை. அதுக்கு காரணம் நிறைய பேசஞ்சர்ஸ் வண்டியில் ஏறிட்டாங்க. அண்ட் எல்லாரோட பேக் ஸ்டோரியும் நல்லா விளக்கி சொல்றதுக்கோ இல்லை சாலிடா அவங்களுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்கோ டைம் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் லாஜிக்கா சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, படத்துல நடக்கிற அந்த மெயின் மர்டர் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க. அது சுத்தமா லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஒரு சின்ன ஒரு சமாளிப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு காமிச்சாலுமே அதோட ஸ்டேஜிங்கும் ரொம்ப போராவே இருக்கு. ஒருத்தர் கூடவா அந்த கொலையை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. இதை தாண்டி இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்ரோ, அதாவது சிபிராஜோட கேரக்டர் இந்த 2 பெண்கள் காணாம போன கேஸுமே அதாவது முதல் பெண் காணாம போனது, அப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த இந்த கால், இந்த 2 கேஸும் ஒரே கேஸ் தான் அப்படின்னு முடிவு பண்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கான முடிவுக்கு அவர் வந்தாரு அப்படிங்கிறதுக்கான காட்சிகளோ ரீசனோ படத்துல சரியா சொல்லப்படவே இல்லை. அவரோட ஹன்ச்சா அதை ஃபாலோ பண்றாரு. அது அப்படியே டிராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இன்னும் சாலிடான ரீசன் சொல்லப்பட்டிருக்கலாம். அடுத்த 10 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரேம் பண்றாங்க. பட் நிறைய இடங்கள்ல டைம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு. டைம் ஆஃப் அந்த கிரானாலஜிக்கல் ஈவெண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அதுல சில குழப்பங்கள் இருக்க மாதிரி இருக்கு. எந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எங்க நடக்குது, இன்ஃபேக்ட் பஸ்ஸை எப்போ நிறுத்தினாங்க, பஸ்ஸுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால்லாம் பேசுறாங்க அது எத்தனை மணிக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் கன்ஃபியூஷன்ஸ் படம் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் ரிலேட்டடா கொஞ்சம் நிறைய லிபர்ட்டி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறதும் ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்ததா படத்தோட பின்னணி இசை எனக்கு ஒரு பெரிய மைனஸாவே ஃபீல் ஆச்சு. கே.எஸ். சுந்தரமூர்த்தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுல நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஜாரிங்காகவும் இன்னும் சில இடங்கள்ல கொஞ்சம் கிளாரிட்டியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடாகவும் ஃபீல் ஆச்சு. மேபி அது சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பிரச்சனையாகவும் இருக்கலாம், சவுண்ட் ரெக்கார்டிங்ல வந்த பிரச்சனையாக இருக்கலாம், நான் பார்த்த தியேட்டர்ல இருக்கிற பிரச்சனையாகவும் கூட இருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜாரிங்கா ஃபீல் ஆச்சு. அண்ட் நிறைய இடங்கள்ல இந்த ஜாரிங் ஃபீல் வர்றதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கேப்பே இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபீல் பண்ணப்பட்டிருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஆக்டிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல இந்த குறைகள் எல்லாம் கலைஞ்சிருந்தாலே ரைட்டிங்ல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பெருசா எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. அதுதான் இந்த படத்துல ஒரு டேக்கேவாக நான் பார்க்குறேன். அதனாலே இந்த படத்தை நான் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.